என்னுடைய பெயர் MS ஆறுமுகம். தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில செயலாளர். நான் என்னுடைய தலைவர் செல்லப்பாண்டியன். இந்த தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் முதல்ல நான் போட்டிடுறேன். தமிழகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள இளம் விதவைகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும். மது இந்தியா ஃபுல்லாக தயாரிக்கிறாங்க. அந்த மதுவை கடல் நீரில் தான் தயாரிக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலையும் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க. அது சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும். எல்லா டாஸ்மாக் கடையிலையும் சின்டாக்ஸ் டேங்க் வச்சு தேவைன்றது அளவுக்கு தண்ணியை பிடிச்சிக்கலாம். நாலாவது அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. எந்த ஒரு முன்னாள் MP இப்போ கேண்டிடேட் கனிமொழி அக்கா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இது மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மதுக்கடையை மூடிடும்னு சொன்னாங்க. அது சாத்தியம் இல்லை. 2 திராவிட கட்சி ஆட்சியும் மதுக்கடையை மூட மாட்டாங்க. நாங்கள் கேட்குறது மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறோம். மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸு, மதுவினால் தன்னுடைய கணவனை இழந்த குழந்தை தாய் தழுப்பினை இழந்த அவங்களுக்குலாம் அரசாங்கத்தில் ஜீவன அம்சம் தரணும். நம்பர் பிளேட் வேணும். கண்டிப்பா மது பிரியர்களுக்கு நம்பர் பிளேட் கண்டிப்பா வேணும். நாங்க டாஸ்மாக் செக்கா தரல, கேஷா தரோம். இந்த அரசாங்கத்துக்கு 36,000 கோடி நாங்க தினதோறும் ஆண்டு முழுவதும் தரோம். கேஷா தரோம், செக்கா தரல. நாங்க கொடுக்குற காசு செல்லும், செக்கா கொடுத்தா கூட செல்லாது. வீரன் இன்னைக்கு ஒரு பாட்டில் வந்திருக்குது. 447 சரக்கு மொத்தம். வீரன் ஒரு பேர் வந்திருக்கு. நாங்க பார் வீரர்கள். அவங்களுக்கு ஒரு தமிழ்ல வந்திருக்குது. அனைத்து சரக்குங்களையும் தமிழ்ல பேர் வைக்கணும். இருக்கிற மொத்த சரக்கு பாட்டில் பேரும் தமிழ்ல வைக்கணும். இப்ப நாங்க எங்களுக்கு என்ன போட்டினா, பக்தி கூட்டணி, பாஜக, பகுத்தறிவு கூட்டணி, திராவிட கழகங்கள். நாங்கள் பாட்டல் பிரியர்கள். எங்க பார் கூட்டணி எங்க 3 பேருக்கு தான் போட்டி. தமிழ்நாட்டுல எங்க 3 பேருக்கு தான் போட்டி. பக்தி கூட்டணி, பார் கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பார் கூட்டணி. 40 தொகுதியில நாங்க வேட்பாளர் நிக்கிறோம். ஆமா, ஆமா. நீங்க பார் கூட்டணி, பாட்டில் கூட்டணி. ஏங்க இப்ப நேரம் என்ன சொன்னா, அதாவது மதுபான சொல்லி அதான் சொல்றேன். மதுபான ஆலைகள் மத்திய அரசு தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். மதுபான ஆலைகளுக்கு இந்தியா முழுவதும் அனுமதி கொடுப்பது மத்திய அமைச்சரவை தான். அதனால மதுபான ஆலைகள் இனிமேல் கடல் நீரில் இருந்து தான் தயார் பண்ணணும். இன்னைக்கு கோவாவில் கேஷினோ கப்பலை வச்சு தனியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களை குடிக்கிற தண்ணி 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால விவசாய நிலங்கள்ல இருந்து இனிமேல் தண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி தட்டுப்பாடா இருக்கு, விவசாயத்துக்கு தட்டுப்பாடா இருக்கனால கடல் நீர்ல இருந்து தான் மதுபான ஆலைகள் தயார் பண்ற அளவுல மதுபான ஆலைகளுக்கு அனுமதி தர வேண்டும்.